நாளில் உணர்வுடன் உறவுகளுக்கு மதிப்பளித்து இந்நிகழ்வை சிறப்பிக்க இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மரணம் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் மே 18 நடந்தது மரணம் அல்ல, ஒரு வரலாற்று பதிவு. இந்த முள்ளிவாய்க்கால் 21ஆம் நூற்றாண்டில் தமிழினம் மிக பெரும் அவலத்தை சந்தித்ததன் ஒரு அடையாளம். இப்போது 2026ஆம் ஆண்டில் நிற்கின்றோம். ஆனால் அந்த வலி, அந்த வடுக்கள் என்றுமே எங்கள் உள்ளத்தில் இருந்து மாறாது. வடகிழக்கு வீதிகளெங்கும் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி, காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளை தேடி பெற்றோர்கள், உறவுகள், சொந்தங்கள் என்றும் அழுது புலம்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். வருடங்கள் மட்டும்தான் போனது. ஆனால் எங்கள் இன அழிவு மக்களுக்கு எந்த பதிலும் இன்று வரை கிடைக்கவில்லை. துப்பாக்கி சத்தங்கள் மட்டும்தான் அங்கே ஓய்ந்தது. ஆனால் இன்று நடப்பது வித்தியாசமான, வேறு விதமான ஒரு போர். அதன் பெயர் கட்டமைப்பு சமர் இனப்படுகொலை. பூர்வீக நிலங்களை அபகரித்து எங்கள் ஆலயங்களை, எங்கள் நினைவு சின்னங்களை, நினைவு இடங்களை அழித்து புத்த சிலைகளையும் சிங்கள மக்களையும் அங்கே குடியேற்றுகின்றார்கள். புத்த கோயில்களை அங்கே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் ஒரு இனம் இருந்த தடயங்கூட இருக்க விடக்கூடாது என்பதில் இனவரி அரசாங்கம் தெளிவாகவே உள்ளது. அங்கு நடப்பது தொடர்ந்தும் இனப்படுகொலைகளும், தமிழினத்தின் அடையாளங்களை அழித்து தமிழன் இருந்த இருப்பிடத்தை அழித்தொழிப்பதற்கான ஒரு யுத்தம்தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. மே 18 வந்தால் நினைவேந்தல், சுடரேற்றக்கூட முடியாத ஒரு அவலத்தில், உயிர் அச்சுறுத்தலில் தான் அங்கே இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு படக்கதையோ அல்லது உங்களிடமிருந்து அனுதாபத்தை தேடுவதற்காகவோ நான் இங்கே சொல்லவில்லை. தமிழ் இனம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு வரலாற்று கதை இது. அங்கே புதைந்தது எங்கள் இனத்தின் விதைகள். அவர்கள் சிந்திய ஒவ்வொரு இரத்தமும் நீதி வேண்டி இன்றும் கத்திக்கொண்டுதான் இருக்கின்றன. நாங்கள் என்ன செய்கின்றோம்? வெறுமனே ஐயோ பாவம் என்று சொல்லி வருடத்துக்கு ஒரு முறை வந்து அஞ்சலி செய்துவிட்டு போகின்றோமா? அந்த உண்மை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகின்றோமா? நீதி கிடைக்கும் வரை எங்கள் குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சொந்த வீட்டிலேயே, சொந்த ஊரிலேயே, சொந்தங்கள் கண் முன்னே, தாய்க்கு முன்னே மகனும், மகனுக்கு முன்னே தாயும், பெத்த பிள்ளைகளுக்கு முன் தந்தை, பேரன்ஸ் எல்லோருமே அன்று கொன்று குவிக்கப்பட்டார்கள். கொத்து கொத்தாக இன அழிப்பு யுத்தத்தால் கொன்று ஒழிக்கப்பட்டார்கள். மனித ஓலம் காதை பிளக்க, மனித உடல்கள் சிதறி கிடக்க, இரத்தமும் சதையும் பிணக்குழியல்களும் கடந்து வந்த அந்த இறுதி நாளை, இறுதி நிமிடத்தை எப்படி நான் உங்களுடன் கதைப்பது? அந்த நாளை நினைத்தால் இன்று கூட இரத்த கண்ணீர் தான் வருகின்றது. என்னால் நம்ப முடியவில்லை நான் எப்படி இன்று இங்கு உங்கள் முன் நிற்கின்றேன் என்பதை. விமான தாக்குதல் ஒரு பக்கம், எரிநில தாக்குதல் மறுபக்கம், கடல்வழி பீரங்கி தாக்குதல் இன்னொரு பக்கம், எதிரிகளின் கொத்துக்குண்டு இன்னும் ஒரு பக்கம், ரசாயன புகைக்குண்டு வீச்சுக்களுக்கு மத்தியில் எண்ணற்ற தாக்குதல்கள், பாதுகாப்பு தேடி ஓடக்கூட அங்கே பதுங்குகுழிகள் எங்களுக்கு இருக்கவில்லை. இரத்தமும் சதையுமாக இருந்த ஒரு இனத்தின் சரித்திரம் எழுதப்பட்ட நாள் தான் இந்த மே 18.
எப்படி நான் அங்கே இருந்து உயிர் தப்பினேன்? நம்ப முடியவில்லை தான். ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். காரணம், நான் இன்று உங்கள் முன் முள்ளிவாய்க்கால் மண்ணில் தப்பி பிழைத்த ஒரு சாட்சியாக இன்று இந்த மண்ணிலே வந்து நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். அன்று இராணுவத்திடம் சரணடைந்த மக்களும் சரி, போராளிகளும் சரி, தாகத்துக்கு தண்ணி விட்டார்கள். அந்த நேரம் அந்த இனவரி பிடித்த இராணுவம் என்ன செய்தது தெரியுமா? தாகத்துக்கு தண்ணி கேட்டவர்களுக்கு சிறுநீரை ஒரு போத்தலில் கழித்து குடியுங்கள் என்று கொடுத்தார்கள். பரிசோதனை என்ற பெயரில் பெண்களை பாலியல் துன்புறுத்தல்கள் செய்தார்கள். ஒரு யுத்த காலத்தில் இன அழிப்பு நடந்த அந்த யுத்த காலத்தில் சரணடைந்த மக்களை ஆடைகளின்றி பரிசோதித்தார்கள். மக்கள் சரணடைகின்ற இடத்தில் இராணுவத்துக்கு ஆடையின்றி உள்ளாடையோடு நிற்பதற்கு என்ன தேவை அங்கே இருக்கின்றது? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நம்ப வேண்டுமானால் ஊடகத்துறை போராளி இசப்பிரியாவை நந்திக்கடல் சதுப்பு நிலப்பரப்பில் வைத்து கைது செய்யும் போது நடந்த காட்சியில் ஒரு இராணுவ வீரர் அங்கே உள்ளாடையுடன் வந்து இசப்பிரியாவை வெள்ளை துணி போட்டு அழைத்து கொண்டு செல்வது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இன்று இங்கு நிற்கின்றேன். அன்று நான் இசப்பிரியாவுடன் அந்த நந்திக்கடல் சதுப்பு நிலப்பரப்பில் வந்து கொண்டிருந்த போது இசப்பிரியா சொன்னா, அக்கா, நாங்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தால் போகாம பிரிஞ்சு பிரிஞ்சு போவோம், நீங்கள் மற்ற பக்கத்தால் போங்க. அப்ப அந்த காலத்துல முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசியல் வேலை செய்த பாலையா என்ற ஒரு குடும்பம் அந்த இடத்துல வந்து கொண்டிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நீ ஏன் அவையரோட போறா, அப்ப எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, ரேடியா போகாதுங்க. அந்த நேரம் அந்த இசப்பிரியாவின் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் இன்று உங்கள் முன் நின்று கலைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றும் இசப்பிரியாவை நினைத்தால் இரத்த கண்ணீர் தான் வரும். 2009 ஆண்டு மே மாதம் உலக நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க விடுதலை புலிகள் மட்டும் அங்கே அழித்தொழிக்கப்படவில்லை, அழிந்து கொண்டிருந்தது எங்கள் தமிழினமும் கூடவே. அன்று ஐநா தங்களுக்கு ஆபத்து என்று கூறி எங்களுக்கு எந்த சாட்சிகளும் இல்லாமல் எங்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி வெளியேறியது. ஐநா அன்று தமிழ் மக்கள் விடயத்தில் செய்த மிகப்பெரிய வரலாற்று துரோகம் அது. சீனா துறைமுகம் வேண்டும் என்று ஆயுதங்களை அள்ளி கொடுத்து துணை போனது. இந்திய பிராந்திய அரசு அன்று ராடர்களை கொடுத்து துணை போனது. அமெரிக்கா பயங்கரவாத போர் என்று சொல்லி கண்டும் காணாமல் இருந்தது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் உலக நாடுகள் தமிழினத்தை அழிக்க செய்த துரோக செயல்களை. எங்களை யார்தான் அழிக்க நினைத்தாலும் எங்களுடைய மனதில் நாங்கள் என்றும் உறுதியோடு இருக்கும் வரையும் யாராலும் எங்கள் உணர்வுகளை அழித்துவிட முடியாது. எத்தனை எத்தனை உயிர்கள் நிமிடத்துக்கு நிமிடம் அங்கே கொண்டு குவிக்கப்பட்டது தெரியுமா? முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் இடம் மட்டுமல்ல, எங்கள் இனம் பட்ட வழிகளை சுமந்து நிற்கும் ஒரு இனத்தின் அடையாளமான குறியீடு முள்ளிவாய்க்கால். சிலர் நினைக்கலாம், ஏன் இந்த நினைவுகள், ஏன் இந்த நிகழ்வுகள் என்று எல்லாம் முடிந்து விட்டதுதானே என்று. அவர்களுக்கு இங்கே நான் ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். வரலாறு எமது வழிகாட்டு. கருகி போன எங்கள் இனத்தின் சாட்சியாக தமிழ் மக்கள் விடயத்தில் ஐநா அன்று விட்ட தவறை இனிமேலும் ஒரு முறையாவது விட்டுவிடக் கூடாது என்பதற்கான நிகழ்வுதான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள். இனிமேலும் பாராபட்சம் இருக்கக்கூடாது, உண்மை, நீதி, நியாயம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நினைவேந்தல் நிகழ்வு. நீங்கள் வலைத்தளங்களில் பார்க்கும் படங்களில் இருக்கும் உறவுகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றாக கூடி ஒன்றாக உண்டு உறங்கி திரிந்தவர்கள். ஒரு காலத்தில் 1000 கனவுகளுடன் உங்களைப் போல் சிறகடித்து திரிந்தவர்கள். தமிழன் எவ்வாறு அழிக்கப்பட்டான் என்று வரலாறு என்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றது. வல்லரசு நாடுகளின் துணை கொண்டு 22 நாடுகளின் ஆதரவுடன் ஒரு இனத்தை
அளித்த வரலாறு தமிழினத்தை தவிர உலக நாடுகளில் எங்கேயுமே இல்லை. எனவேதான் சொல்கின்றேன், நாங்கள் யாருடைய உரிமையையும் தட்டி பறிக்கவில்லை. எங்கள் நாட்டில், எங்கள் வீட்டில், எங்கள் ஊரில் சுதந்திரமாக, நிம்மதியாக, கௌரவமாக வாழும் சுயநிர்ணய உரிமைக்காகவே தான் தொடர்ந்தும் இன்று 17 ஆண்டுகள் கழிந்த பின்பும் இந்த புலம்பெயர் மண்ணில் வந்து தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கின்றோம். நாம் யாரையும் பழிவாங்க விரும்பவில்லை. இழந்த எங்கள் உரிமைகளையும் காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் மக்களுடைய உணர்வுகளையும் உறவுகளையும் மதித்து நீதி வேண்டி, எங்கள் இனம் அளிக்கப்பட்டதற்கான நீதி வேண்டி தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நடந்தது அநீதி என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும். நந்தி கடலோரம் நடந்தது துயரம். அதை நாங்கள் மறந்தால் நாங்கள் ஒருவரும் தமிழர் அல்ல. முள்ளி வாய்க்காலில் முட்டியோடிய இரத்த ஆற்றை நாங்கள் மறந்தால் நாங்கள் எங்கள் இனத்துக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் அது. மே 18 வேண்டுமானால் உலகம் மறக்கலாம், ஆனால் ஈழத்தமிழன் மறக்க மாட்டான். நாங்களும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் மறதி என்ற ஒன்றுதான் ஒரு இனத்தின் மிகப்பெரிய எதிரி. வீழ்ந்தது நாமாக இருக்கலாம், ஆனால் வாழ்வது எமது சந்ததியாக இருக்க வேண்டும். நன்றி. அடுத்ததாக ஒரு பத்திரிகை ஒன்றை பற்றி உங்களோட கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒளிரும் சூரியன் என்ற இந்த பத்திரிகை எங்கள் விடுதலை போராட்டம் நடந்த காலத்தில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட பொறுமைய மேம்பாட்டு நிறுவனத்தின்